டிவோட்டி நேஷன் தமிழ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு முதல் முறையாக 2025ஆம் ஆண்டு துவக்கத்தில் 12 ராசி நேயர்களுக்கும் எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி பேசுவதற்காக வந்துள்ளேன். இதுதான் என்னுடைய முதல் பதிவு. நம்மளுடைய யூடியூப் சேனலில் பல யூடியூப் சேனலில் பேசியிருக்கேன். ஸோ இந்த யூடியூப் சேனலில் பேசுகிறத ரொம்ப ரொம்ப ஒரு பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா நிறைய நேயர்கள் இந்த யூடியூப் சேனலை பார்த்துட்டு பல நம்மளுடைய ஜோதிட குருமார்களுக்கு ரொம்ப அற்புதமாக ஆதரவு கொடுத்துட்டு வந்துருக்கீங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் நானும் இந்த பயணத்தில் மேற்கொள்ளணும்னு ஆசை, அதனால் பயணிக்க வந்திருக்கிறேன். உங்களுடைய மேலான ஆதரவை கட்டாயமாக நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025ஆம் ஆண்டு என்னென்ன மாற்றங்கள் உலகியல் ரீதியாக முதலில் ஏற்பட போகிறது, அதற்கு பிறகு 12 ராசி நேயர்களுக்குரிய பலன்களை பற்றி முழுமையாக பார்க்கலாம். இந்த 2025 பொருளாதார நிலையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். பொருளாதார பிரச்சனைகள், உலகியல் ரீதியாக பணம் பரிமாற்றம், இந்த இதெல்லாம் கொஞ்சம் தாக்கங்களில் இருந்த நிலை மாறி எல்லா நாடுகளிலுமே பொருளாதார நிலையில ஒரு ஏற்றமான சூழ்நிலை கட்டாயமாக இருக்க போகுது. இது எதன் அடிப்படையில் சொல்ல போறோம் அப்படின்னா, அனைத்து விதமான கிரகங்களுமே இந்த வருடத்துல தான் பெயர்ச்சிகள் ஆகியிருங்க. மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா, வருட கோள்கள் என்று கருதக்கூடிய சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் மற்றும் குரு பகவான், இந்த கிரகங்கள் வந்தா ஒரு வருடத்துக்கு 2.5 வருடத்துக்கு ஒரு முறை இடம் விட்டு இடம் மாறுவார்கள். சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கிடக்க 2.5 வருஷம் ஆகும். ராகு கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசியை கிடக்க 1.5 வருடம் எடுத்துக்கொள்வார். குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருட காலங்கள் எடுத்துக்கொள்வார் என்று பார்க்கிறோம். ஆனா இந்த 3 கோள்களும் ஒன்று போல் ஒரே வருடத்துல பயிற்சி ஆகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த நிகழ்வுகள் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் இந்த வருடத்தில் நிகழப்போகிறது. இந்த 2025ல இந்த 3 கோள்களுமே ஒவ்வொரு ராசியை விட்டு, அதாவது சனி பகவான் கும்ப ராசியை விட்டு மீன ராசிக்கும், குரு பகவான் ரிஷப ராசியை விட்டு மிதுன ராசிக்கும், அதுக்கு அடுத்தபடியாக ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்துக்கும், கேது பகவான் கன்னியிலிருந்து சிம்மத்துக்கும் நகர்கிறார். ஸோ இந்த கிரக பயிற்சிகள் ஏற்படுவதனால பொருளாதார நிலையில மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறத கட்டாயமா சொல்ல முடியும். ஆனா உலகியல் ரீதியாக இன்னொரு சில பாதிப்புகள் உண்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடல் சீற்றங்கள் ஏற்படும். எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்த பகுதிகளில் வீடு கட்டி கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய கட்டாயங்கள் உண்டு. இப்போ கடல் சீற்றங்களால் பாதிப்படையாமல் இருக்கணும்னா முன்னெச்சரிக்கை, இந்த வருடத்தில் வந்து ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடு செய்து கொண்டால் உறுதியாக மிகப்பெரிய தாக்கம் கிடையாது. சனி பகவானும் ராகு பகவானும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாத காலம் ஒன்றுகளே பயணிப்பாங்க மீன ராசியில. ஸோ அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகளை, அதாவது மதம் சார்ந்த விஷயங்கள் அல்லது மொழி சார்ந்த விஷயங்கள், இதிலெல்லாம் தேவையில்லாமல் வார்த்தைகளை விடக்கூடாது. நமக்கு தான் தெரியும் சொல்லி வார்த்தையை விட்ட அனைவருமே கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள். ஒரு சில பிரச்சனையை சந்திக்க நேரிடும் என்பது உண்மை. ஸோ யாரையும் காயப்படுத்தாமல் நம்முடன் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் உண்மையான அன்பை கொடுத்து வீட்டில் உள்ள அனைவரையும் நேசிப்பது போல் நம்முடன் இருக்கும் அனைவரையும், நம்மளுடைய இந்தியாவில் இருக்கும் அனைவரையும், நம் உலகத்தில் உள்ள அனைவரும் நேசித்தால், ஒற்றுமையுடன் பயணித்தால் இந்த 2025 12 ராசி நேயர்களுக்கும் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. தற்போது அடுத்து நம்ம பார்க்க போறது உங்களுடைய ராசிக்கான பலன்களை பற்றி பார்க்க போறோம். தன்னுடைய கற்பனை திறன்கள் மூலமாக அனைத்து விதமான விஷயங்களையும் சிறப்பாக செய்யக்கூடிய ராசியில முதன்மையான ராசியான மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன? இந்த 2025 யாரெல்லாம் பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருக்கிறீர்களோ உங்களுக்கு பதவி உயர்வு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொற்காலமாக இந்த வருடம் இருக்க போகிறது. கடின முயற்சிகள், கடின உழைப்புகள்,
அது உங்ககிட்ட வந்து கத்துக்கலாம். யாருனாலும் உங்ககிட்ட வந்து ஈஸியா கத்துக்கலாம். ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய திறமைகளை ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அப்படி அப்டேட் பண்ற உங்ககிட்ட இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் சில நேரங்கள்ல இந்த 2024ல தாக்கத்தையும் சில போராட்டங்களையும் கொடுத்தது. அப்ப அந்த நிலையிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு எப்பன்னு சொல்லி காத்திருந்த உங்களுக்காகவே இந்த 2025 பிறக்கிறது. உங்களுடைய மனக்கவலைகள், உங்களுடைய தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு வெளியே சென்று நீங்கள் எதையுமே வெற்றிகரமான சூழ்நிலையை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த 2025ல சனி பெயர்ச்சி மற்றும் குரு பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி, இந்த 3 கிரகங்களின் பயிற்சிகள் மூலமாக எங்களுக்கு ஏதேனும் பெரிய தாக்கம் உண்டா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தாக்கம்ங்கிறது கட்டாயமா வந்து மிகப்பெரிய தாக்கமாக இல்லை. சில கவனமான விஷயங்களை மட்டும் நீங்க செஞ்சுக்கிட்டீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு நல்லதை உருவாக்கும். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்திருந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு செல்ல போகிறார். அப்ப சனி பகவான் 10ல அமர்ந்தா கட்டாயமா புதிய தொழில்கள் தொடங்கலாம். அதே போல வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளலாம். கண்டம் விட்டு கண்டம் போறது, நாடு விட்டு நாடு போறது, ஊர் விட்டு ஊர் போய் பிழைக்கணும்னு நினைக்கிற நம்முடைய மிதுனராசி அன்பர்களுக்கு கட்டாயமாக அந்த நிலையை உருவாக்கி தர கிரகங்கள் வாய்ப்பளிக்கின்றன. அப்ப அங்க போனா எனக்கு நல்ல லாபம் கிடைக்குமா, நான் ஒரு பொருளாதார நிலையில ஒரு மாற்றத்தை சந்திச்சிருவேனா அப்படின்னா, நீங்க உறுதியாக ஒரு பொருளாதார நிலையில் மாற்றத்தை சந்திப்பீர்கள். உங்களுடைய குடும்ப பொறுப்பு கொஞ்சம் அதிகமாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய வீட்டுல இத்தனை நாளா உங்களை சில நபர்கள் கண்டுக்க கூட மாட்டாங்க. நீங்க உண்மையாகவே ஆர்டர் பண்ணி அவங்களுக்குரிய ரெஸ்பான்ஸ்லாம் பண்ணியிருப்பீங்க. நான் ரியலா இருக்கேன்டா, என்னுடைய அறிவை வாங்கினாடா நீங்க பல பேர் வந்து பயன்படுத்தினீங்க. நீங்க கஷ்டப்பட்ட நிலையிலாம் நான் உங்களுக்கு ஐடியா கொடுத்தேனே, என்னைய நீங்க கண்டுக்கிற மாட்டேங்கிறீங்களேன்னு சொல்லி வருத்தப்பட்ட நிலை மாறப்போகிறது. குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே உங்களை சார்ந்து செயல்படக்கூடிய அமைப்பு தான் இந்த வருடம். குடும்ப ஒற்றுமை கொஞ்சம் அதிகமாவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல நீங்க யாரெல்லாம் புரிய வைக்கணுங்கிறதுக்காண்டி பல முயற்சிகள் எடுத்தீங்களோ, அதை புரிந்து கொள்ளாமல் போன நபர்கள் எல்லாமே இப்ப புரிஞ்சு உங்களை தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்படி வரும்பொழுது உங்களுக்கு ஒரு இயல்பாகவே ஒரு சில குணம் உண்டு. அன்புங்கிறது ரொம்ப அதிகமா காட்டுவீங்க. ஆனா டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, பிடிவாதம் பிடிச்சிட்டிங்கன்னா உங்களை மிஞ்ச யாராலையும் முடியாது. அப்படியே லாக் பண்ணி வச்சு அவங்கள லாக் பண்றதுக்கு ஒரு செயல்பாடையும் செஞ்சிருவீங்க. ஸோ அந்த நிலையை மட்டும் இந்த வருடம் கட்டாயமா செய்ய வேண்டாம். பிடிவாத குணத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இந்த கிரக பெயர்ச்சிகள்ல நீங்க செய்ய வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான விஷயம் உங்களுடைய பிடிவாத குணம் குறைக்க வேண்டும். அதே போல இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து மட்டும் போட்டுறாதீங்க. இந்த 2 மட்டும் நீங்க உறுதியா செய்யவே கூடாது. ஜாமீன் கையெழுத்து போட்டு அவன் கஷ்டப்படுறான், அவங்க கவலைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. அதே போல மே மாசம் வரையும் கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போனா கெட்டு போவதில்லைங்கிற பழமொழிக்கு ஏற்றவாறு உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமையில சில விரிசல் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அப்போ நீங்கள் அதில் முடிஞ்சளவு விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா மே மாதத்துக்கு மேலே அது சரியாயிடும். ஜனவரியிலேருந்து மே வரையும் மிதுன ராசி என்பவர்கள் உறுதியாக கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், உங்கள் 2 பேருடைய உண்மையான அன்பு உங்கள் 2 பேருக்குமே தெரிய வந்து நீங்கள் மறுபடியும் ஒற்றுமையாவதற்கான சூழ்நிலை உருவாகிடும். ஸோ அப்போ நம்ம தேவையில்லாம வார்த்தைகளை, கடினமான வார்த்தைகளை பேசிட்டோம்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு அப்படிம்பாங்கல்ல. சூடு வச்சா கூட அந்த புண்ணு வந்து ஆறிடும். ஆனால் வார்த்தைகளால் நம்ம பட்டுன்னு ஏதாவது பேசிட்டோம்னா அது எப்பவுமே மனசை விட்டு போகாதுன்னு சொல்ற மாதிரி திருக்குறளுக்கு ஏற்றவாறு நீங்களும் தேவையில்லாத வார்த்தைகளை பேசிவிட வேண்டாம். பொறுமையாக நகர்ந்து செல்லுங்கள். உறுதியாக மே மாதத்துக்கு மேலே அந்த ஒற்றுமை உங்களுக்கு அதிகமாகும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நார்மல் மைண்டுக்கு போயிடலாம். ஓகேவா? சரி, இப்போ நாங்கள் அலைன்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்குமே, எங்களுக்கு வரன்கள் அமைய மாட்டேங்கி 1.5 வருஷமா மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு அழுத்தம், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அழுத்தமாகவே இருக்கே,
இந்த நிலை மாறிடுமா அப்படின்னா கட்டாயமா மே மாசத்துக்கு மேல சுப நிகழ்ச்சிகள் உங்களுடைய வீட்டில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் அதனுடைய தன்மையை நடத்தி வைக்க போறாங்க. அதே போல கொடுத்த பணம் வரமாட்டேங்கிற வருத்தப்படுற நம்மளுடைய மிதனராசி நேயர்களுக்கு கொடுத்த பணம் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த வருடத்துல கவனமான விஷயங்கள் எல்லாம் கரெக்டா நீங்க கடைபிடிச்சிட்டீங்கன்னா, பிடிவாத குணத்தை விட்டுறணும். ஓகேவா? எப்போல பார்த்தீங்கன்னா யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவதை நிறுத்திவிட வேண்டும். இன்னொரு விஷயம் என்ன சேர்த்துக்கலாம், வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக போகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக செஞ்சிட்டீங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த 2025 உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார ரீதியான மாற்றங்களையும் கொடுக்க போகிறது. சுப நிகழ்ச்சிகளையும் நடத்தி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். நேயர்களே, இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக தினமும் 1 மணி நேரம் ஜூம் மீட்டிங் மூலமாக ஆன்லைன் கிளாஸ் நடத்தி கொண்டிருக்கிறோம். யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறதோ, ஆசை இருக்கிறதோ, அனைவருமே உங்களுடைய வீட்டிலிருந்தே தினமும் 1 மணி நேரம் ஜூம் மீட்டிங் மூலமாக கற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய எதிர்காலம் மற்றும் உங்களுடன் இருப்பவர்களின் எதிர்காலம் மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டும், நீங்களே கணித்து அதை அறிந்து கொள்ள வேண்டும் என ஆசைப்பட்டீங்கன்னா கட்டாயமாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கிளாஸோட முழு விவரங்கள் உங்களுக்கு அனுப்பப்படும். ஆல்ரெடி அடிப்படை கிளாஸ் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ அடுத்த பேஜ் நம்ம உருவாக்குறோம். நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆசைப்பட்டால் கட்டாயமாக தொடர்பு கொள்ளுங்கள்.